ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க தி அப்ஸ் ரெஸ்கியூ படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட் தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. தி அப்ஸ் ரெஸ்கியூ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஆக்ஷன் அட்வென்ச்சர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 22 minutes இருக்கு. இந்த படத்தை டேயோ ஹாய் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மின்சங் லீ, ஏஞ்சோலின், லிங் பெங் மற்றும் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு அமெரிக்கன் சப்மரைன்ல கடலுக்கு அடியில 3000 மீட்டருக்கு கீழே போயிட்டு ஒரு ஆராய்ச்சி ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போற வழியில பாத்தீங்கன்னா அந்த டீமோட அந்த சப்மரைன் ஒரு சில ப்ராப்ளம் ஆகி நின்றுது. அங்க பாத்தீங்கன்னா சுத்தமா ஒரு மீன் கூட இல்ல. ஏன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு மிகப்பெரிய ஆக்டோபஸ் இருந்து இவங்களை அட்டாக் பண்ணுது. இவங்க கிட்ட உள்ள தேவையான அளவு ஃபுட் எல்லாம் இருந்தாலும் ஆக்சிஜன் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி இவங்களை ரெஸ்கியூ பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். ஒரு 1.5 மணி நேர படத்துக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரி பிளாட். அதை இவங்க டீசென்ட்டா எடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா படத்தை நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. சினிமோட்டோகிராஃபில படத்துக்கு என்ன வேணுமோ அதை ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லாவே இருக்கு. பிஜிஎம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்திருக்கலாம். இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். இவங்க ஸ்டார்டிங் இருந்து எண்ட் வரைக்கும் ரொம்ப பிளாட்டா இது எடுத்திருக்காங்க. சுத்தமா சுவாரஸ்யன்றதே இல்ல. அதே மாதிரி கேரக்டர் ரைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா யாரோடையுமே நம்மளால மிங்கிளாக முடியல. அந்த அளவு வீக்கா எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. விஎஃப்எக்ஸ்லாம் அப்பட்டமா விஎஃப்எக்ஸ் தெரியற அளவு தான் எடுத்து வச்சிருக்காங்க. பல சீன்ஸ் பிரெடிக்டபிளாவும் லேகிங்காவும் தான் இருக்கு. யாருக்கெல்லாம் ஒரு பிலோ ஆவரேஜான படம் பார்க்கணும் போது ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.